ஸ்ரீமத் பகவத்கீதை 13ஆம் அத்தியாயம் சேத்ரக்ஞ விபாக யோகம். அர்ஜுனன் சொன்னது, பிரகிருதி, புருஷன், சேத்திரம், சேத்ரக்ஞன், ஞானம், நேயம் ஆகிய இவைகளை அறிந்து கொள்ள கேசவா நான் விரும்புகிறேன். பகவான் சொன்னது, குந்திபுத்திரா, இவ்வுடலம் சேத்திரம் எனப்படுகிறது. இதை அறிகிறவனை சேத்ரக்ஞன் என்று ஞானிகள் பகர்கிறார்கள். அர்ஜுனா, சேத்திரங்கள் அனைத்திலும் என்னை சேத்ரக்ஞன் என்று அறிக. சேத்திரம், சேத்ரக்ஞனை பற்றிய அறிவே ஞானம் என்பது என்னுடைய கொள்கை. அந்த சேத்திரம் யாது? எத்தன்மைகளை உடையது? என்ன பிரிவுகளை உடையது? எதனின்றும் உண்டானது? இந்த சேத்ரக்ஞன் யார்? அவன் மகிமை யாது? இவைகளை சுருக்கமாகச் சொல்லுகிறேன் கேள். இந்த உண்மை ரிஷிகளால் விதவிதமான சந்தஸ்களில் பாங்காக பல வகைகளில் பாடப்பெற்றிருக்கிறது. யுக்தியால் நிச்சய புத்தியை தந்து பிரம்மத்தை குறிக்கிற பதங்களாலும் பாடப்பெற்றிருக்கிறது. மகாபூதங்கள், அகங்காரம், புத்தி, மூல பிரகிருதி, இந்திரியங்கள் 10, மனம் 1, இந்திரியார்த்தங்கள் 5, விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், உடல் அமைப்பு, உணர்வு, உறுதி, இங்கனம், சேத்திரமும் அதன் தோற்றங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டன. தற்பெருமையின்மை, தருக்கு இன்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம், விஷயங்களில் விருப்பு இன்மை, அகங்காரம் இன்மை, பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, துயரம் ஆகியவைகளில் கேடு காணுவது, பற்றின்மை, மகன், மனைவி, வீட்டை தனம் என்று அபிமானியாதிருத்தல், வேண்டுவன வேண்டாதவை விளையுமிடத்து மனம் யாண்டும் நடு நிற்பது, பற்றின்மை, மகன், மனைவி, வீட்டை தனது என்று அபிமானியாது இருத்தல், வேண்டுவன வேண்டாதவை விளையுமிடத்து மனம் யாண்டும் நடு நிற்பது, வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் என்னிடம் பிறழாத பக்தி பண்ணுதல், தனியிடத்தை நாடுதல், ஜனக்கூட்டத்தில் விருப்பமின்மை, ஆத்ம ஞானத்தில் நிலைபேறு, உண்மை பொருள் ஆராய்ச்சி, இவை யாவும் ஞானமாம். இவற்றினின்றும் அந்நியமானவை அஞ்ஞானம். அறியத்தக்கது எது? எதை அறிந்து ஒருவன் சாகாத்தன்மை எய்துகிறான், அதை பகர்கிறேன். அது ஆதியில்லாத பரபிரம்மம், உளது இலது என ஒண்ணாதது. அது எங்கும் கைகால்களை உடையது, எங்கும் கண், தலை, வாய்களை உடையது, எங்கும் காதுகளை உடையது. உலகில் அனைத்தையும் அது வியாபித்துள்ளது. இந்திரியங்கள் அனைத்தின் வாயிலாக ஒளிர்வது. இந்திரியங்கள் யாவையும் அற்றது, பற்றற்றது, அதனையும் பற்றி தாங்குவது, குணங்களே இல்லாதது எனினும் குணங்களை அனுபவிப்பது. பொருள்களுக்கு புறமும் உள்ளும் உள்ளது. அது அசையாதது, அசைவது. நுண்மையானதாதலால் அறிவது அரியது. எட்டவும் கிட்டவும் இருப்பது அது. அது பிளவுபடாது. பொருள்களில் பிளவுபட்டது போல் இருக்கிறது. பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் அது என்று அறிக. ஒளிகளுக்கெல்லாம் ஒளியாகிய அது இருளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அறிவும் அறியப்படு பொருளும் அறிவினால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் நிலைத்திருக்கிறது. சேத்திரமும் ஞானமும் நேயமும் இங்கனம் சுருக்கமாகச் சொல்லப்பட்டன. இதை அறியும் என் பக்தன் என்னை அடைய தகுதி உடையவனாகிறான். உடலுக்கும்
இந்திரியங்களுக்கும் காரணம் பிரகிருதி எனப்படுகிறது. இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் ஜீவன் எனப்படுகிறான். புருஷன் பிரகிருதியில் நின்று பிரகிருதியில் தோன்றிய குணங்களை தூய்க்கிறான். அவனுக்கு நலம் கேடு உடைய பிறவிகள் ஆவதற்கு காரணம் குணப்பற்றே. இத்தேகத்தில் உள்ள பரம புருஷனானவன் சாட்சி, அனுமதிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன், மகேஸ்வரன், பரமாத்மன் இப்படியெல்லாம் இயம்பப்படுகிறான். இத்தேகத்தில் உள்ள பரம புருஷனானவன் சாட்சி, அனுமதிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன், மகேஸ்வரன், பரமாத்மன் இப்படியெல்லாம் இயம்பப்படுகிறான். இங்கனம் புருஷனையும் குணங்களையும் கூடிய பிரகிருதியையும் அறிபவன் எவ்வாறு வாழ்பவனாயிருந்தாலும் அவன் மறுபடியும் பிறப்பது இல்லை. தியானத்தால் தெளிவடைந்த அறிவால் சிலர் ஆத்மாவை உள்ளத்தில் உணர்கின்றனர். சிலர் ஞானத்தாலும் ஞானயோகத்தாலும், இன்னும் சிலர் கர்மயோகத்தாலும் காண்கின்றனர். இன்னும் சிலர் இங்கனம் உண்மையை அறியாதவர்களாயினும் பெரியோர் சொல் கேட்டு அதில் பெரு நம்பிக்கை வைத்து ஒழுகி மரணத்தை நிச்சயமாக கடக்கின்றனர். அர்ஜுனா, நிலைத்திணை இயங்குதிணை ஆகிய எவ்வுயிர் தோன்றியுள்ளதோ அது சேத்திரஜனுடைய சேர்க்கையால் என்று அறிக. உயிர்கள் அனைத்திலும் சமமாக இருப்பவனும் அழிவற்றவற்றுள் அழியாதவனாகிய பரமேஸ்வரனை பார்ப்பவனே பார்க்கிறான். எங்கும் ஒப்ப நிலைத்திருக்கும் ஈசனை காண்போன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் இல்லை. அதனால் அவன் பரகதி அடைகிறான். கர்மங்களெல்லாம் பிரகிருதியினாலேயே செய்யப்படுகின்றன என்றும் ஆத்மா செயலற்றது என்றும் யார் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். தன்னம் தனியாக வாழும் பிராணிகள் ஒரே பொருள்களில் இருப்பதையும் அந்த ஒரு பொருளிலிருந்தே அவைகள் விரிவடையதையும் காணும் பொழுது அவன் பிரம்மமாகிறான். குந்தி புத்திரா, ஆதி இல்லாததால், குணமில்லாததால், கேடில்லாத இந்த பரமாத்மா சரீரத்தில் இருப்பினும் அது செயலற்றது, அது பற்றற்றது. எங்கும் வியாபித்துள்ள ஆகாசமானது நுண்ணியதாய் இருப்பதால் எப்படி களங்கமடைவதில்லையோ அப்படியே தேகமெங்கும் நிறைந்துள்ள ஆத்மா களங்கமடைவதில்லை. ஒரு சூரியன் எப்படி உலகனைத்தையும் ஒளியுறச் செய்கிறதோ அப்படி அர்ஜுனா பிரபஞ்சமனைத்தையும் பரமாத்மா பிரகாசிப்பிக்கிறான். இவ்வாறு சேத்திரஜனுக்கு இடையில் உள்ள வேற்றுமையையும் உயிர்கள் பிரகிருதியிலிருந்து விடுதலை அடைதலையும் ஞானக்கண்ணால் காண்போர் பிரம்மத்தை அடைகின்றனர். பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் சேத்திரம், சேத்திரஜன், விபாக யோகம் என்ற இந்த 13வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் மகாவிஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக.